கடந்த ஏப்ரல் மாதம் சாக்ரமெண்டோவில் நடந்த மெட்டாலிகா ராக் கச்சேரிக்கு 2 டிக்கெட்டுகளை வாங்கியிருந்தேன். அது ஒரு சனிக்கிழமை. நான் வசிக்கும் ஊரிலிருந்து 2 மணி நேர பயணம் என்பதால் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளுக்கு 2 நாட்கள் விடுப்பு எடுத்திருந்தேன். கச்சேரி முடிந்து தாமதமாக ஊருக்கு திரும்புவது கடினம் என்பதால் அங்கேயே தங்குவதை திட்டமிட்டேன். முதலில் என் நண்பன் ஒருவனை அழைத்துச் செல்லலாம் என்று நினைத்தேன். ஆனால் எதிர்பாராத விதமாக என் மனைவியே அந்த கச்சேரிக்கு தான் வர விரும்புவதாக கூறினாள். நான் அவளிடம், உனக்கு உறுதியாக தெரிய இது ஹார்ட்கேர் ராக் கச்சேரி, வானொலியில் கேட்கும் சாதாரண பாடல்கள் அல்ல என்று எச்சரித்தேன். ஆனாலும் அவள் உறுதியாக வர விரும்புவதாக சொன்னதால் நாங்கள் ஆர்கோ அரினாவிற்கு அருகில் ஒரு ஹோட்டல் அறையை முன்கூட்டியே முன்பதிவு செய்தோம். ஆனால் கச்சேரிக்கு ஒரு வாரத்திற்கு முன்பு திடீரென அவளுக்கு உடல்நிலை சரியில்லை என்று, செல்ல விருப்பமில்லை என்று கூறி வர மறுத்துவிட்டாள். இப்போது கடைசி நேரத்தில் என்னுடன் வரக்கூடிய வேறு ஒருவரை தேட வேண்டிய கட்டாயத்தில் தவித்தேன். இந்த குறுகிய காலத்தில் யாருடைய நேரத்தையும் பெற முடியாது என்பதால் நான் மிகவும் குழம்பி போனேன். கச்சேரிக்கு முந்தைய சனிக்கிழமை அன்று நான் என் தலைமுடியை வெட்ட ஒரு சிகை அலங்கார நிலையத்திற்கு சென்றேன். அங்கே என் தலைமுடியை வெட்டியவள் எனது உறவினர்தான். அவளுக்கு வயது 25, எனக்கு வயது 35. ஆனாலும் இசை மற்றும் பிற விஷயங்களில் எங்கள் ரசனை ஒரே மாதிரி இருந்தது. நான் படும் சிரமத்தை அவளிடம் கூறி கச்சேரிக்கு வர ஆளில்லை என்று வருத்தப்பட்டேன். உடனே அவள் சில சந்திப்புகளை மாற்றிவிட்டு, நான் உங்களுடன் வருகிறேன் என்று உற்சாகமாக கூறினாள். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் என் உறவினர் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பாள். இதற்கு முன்பும் கூட நான் அவளை பற்றிய பல பாலியல் கனவுகளை கண்டிருக்கிறேன். சில சமயங்களில் அவளுடன் தனிமையில் இருப்பது எப்படி இருக்கும் என்று மனதிற்குள் கற்பனை செய்து பார்த்திருக்கிறேன். இப்போது அவள் என்னுடன் வர சம்மதித்தது எனக்குள் ஒருவித சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. நாங்கள் செக்இன் செய்வதற்காக ஹோட்டலுக்கு வந்தபோது வரவேற்பறையில் இருந்த பெண்மணி, மன்னிக்கவும், எங்களிடம் ஒரு கிங் சைஸ் படுக்கை கொண்ட அறை மட்டுமே காலியாக உள்ளது என்றார். ஓ ஷிட், நான் அதை பற்றி முன்கூட்டியே யோசிக்கவே இல்லை. உடனே நாங்கள் 2 படுக்கைகள் கொண்ட அறைக்கு மாற்றிக்கொள்ளலாமா என்று கேட்டேன். ஆனால் அந்த பெண்மணி பரிசோதித்துவிட்டு, மன்னிக்கவும், கச்சேரி காரணமாக அனைத்து அறைகளும் நிரம்பிவிட்டன, வேறு அறைகள் இல்லை என்றார். என் உறவினரோ புன்னகையுடன், இது பெரிய விஷயமில்லை, விடுங்கள் அண்ணா என்றார். நாங்கள் அறைக்கு சென்றுவிட்டு கச்சேரிக்கு செல்வதற்கு முன் இரவு உணவிற்காக வெளியே சென்றோம். அந்த உடையில் அவள் அவ்வளவு கவர்ச்சியாகவும் சூடாகவும் தெரிந்தாள். கருப்பு நிற டேங்க் டாப், ஜாக்கெட், மினி பாவாடை மற்றும் முழங்கால் வரை செல்லும் பூட்ஸ் என அவளது தோற்றம் என்னை ஈர்த்தது. நாங்கள் உணவகத்திற்கு சென்றபோது அங்கே மேசை கிடைக்க சுமார் 20 நிமிடங்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது. நாங்கள் நின்று கொண்டிருந்த போது அங்கே இருந்த பல ஆண்களும் அவளை திரும்பி திரும்பி பார்ப்பதை நான் கவனித்தேன். நான் அதை குறிப்பிட்டு சொன்னபோது அவள் நமட்டு சிரிப்புடன், அவர்களுக்கும் ஏதாவது பார்க்க கொடுக்கலாம் என்றாள். மேலும் என்னை சுற்றிலும் கைகளை சுற்றி கொண்டு என் இடுப்பை நெருக்கினாள். அவளது விரல்கள் என் கூந்தல் வழியாக ஓடி விளையாடியதுடன் என் கன்னத்தில் லேசான முத்தங்களை கொடுத்துவிட்டு என் காதருகே மெலிதாக கிசுகிசுத்தாள். அவர்கள் என்னை நினைத்து இன்னும் கடினமாக இருப்பதாக நினைக்கிறீர்களா? நான் மனதிற்குள், அவர்களை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் உன்னால் நான் இப்போது எங்கு இருக்கிறேன் என்று எனக்கு நன்றாக தெரியும் என்று நினைத்து கொண்டேன். கச்சேரி மிக சிறப்பாக முடிந்தது. இரவு நேரத்தில் நாங்கள் இருவரும் சிரித்தபடியே ஹோட்டல் அறைக்கு திரும்பினோம். ஒரே அறையில் ஒரே கட்டிலில் இரவை கழிக்க வேண்டிய சூழல் என் மனதில் பலவிதமான உணர்வுகளை எழுப்பியது.
நாங்கள் கொண்டு வந்திருந்த பாட்டிலிலிருந்து சிறிது டெக்கிலா அருந்தினோம். பின்னர் அவள், நான் தூங்குவதற்கு முன் உடையை மாற்றிக்கொண்டு வருகிறேன் என்றாள். நான், நீ குளியலறையில் மாற்றிக்கொள், நானும் இங்கேயே மாற்றிக்கொள்கிறேன் என்று கூறினேன். சில நிமிடங்களில் அவள் எளிமையான இரவு உடையில் வெளியே வந்தாள். அந்த எளிமையில் கூட அவளது அழகு தனித்துவமாக தெரிந்தது. என்னை நோக்கி வந்து, இன்று என்னை உங்களுடன் அழைத்து வந்ததற்கு ரொம்ப நன்றி என்று கூறி அன்புடன் கட்டிப்பிடித்தாள். அந்த ஒரு அணைப்பு பல ஆண்டுகளாக மனதின் ஆழத்தில் புதைந்து கிடந்த உணர்வுகளை எழுப்பியது. நாங்கள் ஒருவரின் கண்களை ஒருவர் சில நொடிகள் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தோம். வார்த்தைகளால் சொல்ல முடியாத உணர்வுகள் அந்த அமைதிக்குள் பேசின. அவள் மெதுவாக பின்வாங்க முயன்றபோது நான் அவளது கையை பிடித்து, நான் உன்னை மிகவும் விரும்புகிறேன் என்று மனதில் இருந்ததை வெளிப்படுத்தினேன். அவள் சில நொடிகள் எதுவும் பேசவில்லை. அவளது கண்களில் ஆச்சரியம், குழப்பம், பாசம் என பல உணர்வுகள் ஒன்றாக தெரிந்தன. அதன் பிறகு எங்கள் இருவருக்கும் இடையிலிருந்த தூரம் மெதுவாக குறைந்தது. அந்த இரவு பல வருடங்களாக மறைத்து வைத்திருந்த உணர்வுகள் வெளிப்பட்ட தருணமாக மாறியது. அந்த இரவு முழுவதும் நாங்கள் நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தோம். வாழ்க்கை, இசை, கனவுகள், சந்தோஷங்கள், ஏமாற்றங்கள் என இதுவரை யாரிடமும் பகிராத பல விஷயங்களை ஒருவருடன் ஒருவர் பகிர்ந்து கொண்டோம். ஒரு கட்டத்தில் எங்கள் உரையாடல் வார்த்தைகளை தாண்டி மனங்களின் நெருக்கமாக மாறியது. அந்த இரவில் எங்களுக்கு இடையே உருவான பாசமும் ஈர்ப்பும் எங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாக அமைந்தது. வெளியில் அமைதியான இரவு நீல, அறைக்குள் எங்கள் மனங்கள் ஒன்றை ஒன்று புரிந்து கொள்ள முயன்றன. நேரம் எப்படி கடந்தது என்பதே எங்களுக்கு தெரியவில்லை. ஒருவருக்கொருவர் அருகில் அமர்ந்து பல நினைவுகளை பகிர்ந்து கொண்டோம், சிரித்தோம், அமைதியாக இருந்தோம். சில தருணங்களில் ஒருவரின் தோளில் ஒருவர் சாய்ந்தோம். அந்த இரவு உடலின் நினைவாக அல்ல, மனதின் நினைவாக எங்கள் வாழ்வில் பதிந்து விட்டது. காலையில் அவள் கண் விழித்து என்னை பார்த்து மெதுவாக புன்னகைத்தாள். ஐ லவ் யூ என்ற அவளது ஒரு வார்த்தை என் மனதை அமைதியாகவும் அதே நேரத்தில் குழப்பமாகவும் மாற்றியது. நானும் அதே வார்த்தையை சொன்னேன். ஆனால் அதன் பிறகு என் மனதில் ஏராளமான கேள்விகள் தோன்றின. இது உண்மையான காதலா, அல்லது அந்த இரவின் உணர்ச்சி மட்டும்தானா? இந்த உறவு எங்களை எங்கே கொண்டு செல்லும்? என் குடும்பம், என் மனைவி, என் பொறுப்புகள், இந்த ஒரு இரவு எங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிவிடுமா? இந்த கேள்விகளுக்கான பதில் அப்போது எங்களிடம் இல்லை. ஆனால் அந்த இரவு எங்கள் இருவரின் வாழ்க்கையிலும் என்றும் அழியாத ஒரு நினைவாக பதிந்து விட்டது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ஸ்டோரியை கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.